நம்மளுக்கு வந்துங்க பிணிகள் இருக்குது. பிணினா என்னென்னா, இப்போ சாதாரணமாக இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த நோய் நான் மருந்து சாப்பிட்டா திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை வராமல் கூட இருக்கலாம், ஒருவேளை வந்து கூட போயிடலாம். அல்லது எனக்கு வந்த நோய் ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு கூட வரலாம். ஆனால் அந்த நோய் வராமல் கூட ஒருத்தன் வாழ்ந்துடலாம். இது வந்து நோய். பிணி அப்படிங்கிறது உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். அந்த பிணிக்கு நீங்கள் மருந்துட்டால் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சரியாயிட்டு திருப்பி தன்னுடைய பிணியை காட்டும். அது வந்து பசின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு பசி பிணின்னு சொல்கிறாங்க, அது பேர். அப்போ பசிங்கிறது ஒரு நோய் தான், அது ஒரு பிணி தான். அப்போ பசிக்கிறப்போ வயிறு வலிக்குது, காதெல்லாம் அடைக்குது, கண்ணுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது, சாப்பாடு போடுறோம். அப்போ உளப்பிணின்னு சொல்கிறது வந்து காமம், கோபம், லோபம் இதெல்லாம் நம்மளுக்குள்ள இயற்கையாக இருக்குது. அது வந்து அப்பப்போ வெளியே வந்து காட்டிகிட்டே இருக்கும். அப்போ காமம் வரும்பொழுது அதுக்கான தீனியை போட்டோன்னே அது அடங்கிடுது, திருப்பி அதனை கேட்குது. அப்போ இது மாதிரி நம்மளுக்குள்ள கூடிய இயற்கை குணங்கள் நம்மளை வந்து மிருகமாக வச்சுருக்கும் போது இதை நம்ம சரி கட்டணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயங்களை விடணும். அப்போ இறைவனுக்குன்னு குணம் இருக்குது. என் குணத்தான்னு சொல்லி வள்ளுவர் வந்து முதல்ல கடவுள் வாழ்த்தில் பிரிக்கிறார். அவனுக்கு 8 குணங்கள் இருக்குன்னு சொல்கிறார் இறைவனுக்கு. அப்போ அந்த 8 குணங்களை அவர் ஏன் சொல்கிறாரு? அந்த 8 குணங்களை நீங்கள் வளர்த்துக்கங்கன்னு சொல்கிறார். கருணையானவன் சொல்கிறாரு. இப்போ இறைவன் மகா கருணையானவன், பெரிய கருணையானவன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளும் அந்த கருணையான நபராக மாறும் பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் என்னதுன்னா மட்டுப்பட ஆரம்பிக்குது. அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தான்கள் என்ன பண்ணுதுன்னா மெதுவாக குறைஞ்சிட்டு, அப்போ இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இதை வெளிச்சமாக்கணும்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் லைட் போட தேவையில்லை, ஒரே ஒரு லைட் போட்டால் போதுன்ற மாதிரி அந்த இருள் அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை ஏதாச்சும் ஒரு நல்ல குணம்ன்ற ஒரு விளக்கு, அன்புங்கிற ஒரு விளக்கை கொண்டு வந்து வைக்கும்போது அது உரும்பு பிரைட் ஆகிடுதுன்றது மாதிரி அந்த அன்பை நம்மளுக்குள்ளே விதைக்கணுன்றப்ப அன்பு எப்படி வரும் நம்மளுக்கு? அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இப்போ மரம் இருக்குது, மரம் எங்கேயாச்சும் போய் வேலைக்கு போதா? போகல. ஏன் போகல? அதோட தன்மை அதானே. ஆமாம். அப்போ நம்மளுக்கும் ஏதாச்சும் வேலைக்கு போகாமல் காலை ஒரு 1/2 மணி நேரம் மண்ணுக்குள்ளே உட்காந்து அப்படியே வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு 1 மணி நேரம் பேசுகிறோம், டப்புன்னு ஒரு மண் ஒரு தொட்டி வச்சு இந்த பக்கம் உட்காந்து இந்த பக்கம் ஒரு கால் உட்காந்துட்டு ஜில்லுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போக தேவையில்லை, முடியாது.